இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், அந்த ஸ்டேஜஸ் பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஸ்டேஜஸ்னால் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ் 1ங்கிறது ரொம்ப சின்ன கட்டியாக மார்பகத்தில் மட்டும் இருக்கிறது. ஸ்டேஜ் 2ங்கிறது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ், 2 to 5 சென்டிமீட்டர் அந்த சைஸ் கட்டி ப்ளஸ் அக்கல்ல வந்து சின்ன நரிக்கட்டியாக இருக்கிறது. ஸ்டேஜ் 3ங்கிறது வந்து கட்டி வந்து பெருசாக மோர் தென் 5 சென்டிமீட்டர் ஆகிடுது, நாக்கில் வந்து பெரிய கட்டியாக நரிக்கட்டியாக இருக்கிறது. ஸ்டேஜ் 4ங்கிறது அந்த கட்டி வந்து ரத்தம் மூலமாக பிளட் வெசல்ஸ் மூலமாக பிரெயின்லையோ லங்ஸ்லையோ இல்லை போன்ஸ்லையோ லிவர்லையோ இல்லை ஓவரிஸ்லையோ எங்கேயாவது பரவி இருந்தால் அது ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமே 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போ இந்த 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரத்தத்தோட கலக்கிறது கட்டிகள் அப்படின்றது, அது வந்து ரத்த புற்றுநோயாக இல்லை, ரத்த புற்றுநோய் வேற, ரத்த குழாய் மூலமாக வேற இடத்துல போய் பரவுறது வேற. ஓ, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிருத்திகா பேசுறேங்க. என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்குங்க டாக்டர். சரிங்க. நீர்க்கட்டி இப்ப வந்து எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்க. அப்புறம் நான் டேப்லெட் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் பேபி பிறந்துச்சுங்க. அப்புறம் 1 வருஷமா மென்சஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா ஆயிட்டு இருந்தது. இப்ப ரிப்பீட்டடா மறுபடியும் மென்சஸ் வந்து 4 months ஒன் டைம் அந்த மாதிரி ஆகுதுங்க. சரிங்க. இப்ப நீர்க்கட்டினாலதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இப்போ அது கியூர் பண்ணனும்னா என்ன சொல்யூஷன், அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி கிடையாதுங்க. இது உங்களோட கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அவங்க கைனகாலஜி என்ன மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க அது கரெக்டாக சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும். இது ஃபியூச்சரில் கேன்சர் மாதிரி ஏதாவது இல்லை, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி கேன்சராக மாறாது. பட் வேறு ஏதாவது வராதுன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் யாருக்குனாலும் வரலாம். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மேடம், நான் தாம்பரத்துல இருந்து சித்ரா பேசுறேன். சித்ராமா, என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்கம்மா. கேளுங்க. ரைட் சைடு பிரஸ்ட்ல வந்து கட்டி மாதிரி இருந்தது மேடம், நிப்பிள் சைடுல. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பெயின் இருந்தது. டாக்டர்கிட்ட போனதுக்கு டேப்லெட் பெயினுக்கு கொடுத்தாங்க, சிப்லாக்ஸ்னு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்து மறுபடியும் பெயின் இருக்க மாதிரி இருக்கு கண்டினியூஸா. அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ல சொல்றோம்ல, அது 1 week இருக்கு. சரிங்க. ஆனா இப்ப அது ரெகுலரா இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? சார்ட்ட பேசலாமா? என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 42 ஆகுது மேடம். ஓகேப்பா, இது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், அதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. பட் மேமோகிராம் எடுத்து பார்த்தீங்களா? இல்ல சார். மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கோங்கம்மா. சரிங்க சார். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம் சார்? டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். வணக்கங்க. இந்த லெஃப்ட் தொடையில ஒரு 40 தையல் போட்டுருந்தாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க திருவனந்தபுரத்துல. என்ன எடுத்தாங்க? கட்டி 3 கட்டி இருந்தது, சர்க்கோமான்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ அதுல நீர் மட்டும் லேசா வரும் சார். போன பொங்கல் அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. 14/1/2013 ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அந்த தையல் போட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் நீர் வருது, எலும்பு வரைக்கும் எடுத்தாச்சு, சதையை எடுத்துட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திரும்ப போய் செக்அப் பண்ணுங்க. ஏதாவது கிரானிக் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்தால் சரியாயிடும். ஆமாம் சார், இப்போ 25 நாள் ஆச்சு, இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் வேறு இடத்துல இப்போ சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுத்து லங்ஸில் எதுவும் பரவி இருக்கான்னு செக் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அங்கே வைத்தியம் பண்ணுற இடத்துல ரெகுலர் செக்அப் போங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றி சார், நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். குமார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார், திருவத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க ஆபரேஷன் பண்ணோம் சார் ஸ்டான்லில. சரிங்க. ஆசன வாயில கட்டி இருக்குன்னாங்க. சரி. அது ஆபரேஷன் பண்ணிட்டோம். சரிங்க. அடியில வந்து ஒரு 4-5 கட்டி இருக்கு. அது கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அது கேன்சர் கட்டியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, சாதாரண கொழுப்பு கட்டினா அது கேன்சர் கட்டியாக மாறாது. பட் நான் எல்லா டீட்டெயிலாக ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். அப்படிங்களா? எங்கே சார் வர்றது? நீங்கள் திரும்ப ஃபோன் பண்ணுங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. நான் எல்லா ரிப்போர்ட் எடுத்து வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி சார், நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
சார் வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் நுங்கம்பாக்கத்துல பேசுறேன் மேடம். கேளுங்க சார், என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இல்ல சார், எங்க ஃப்ரெண்டுக்கு இந்த லெஃப்ட் சைடுல மார்ல வந்து கட்டி வந்துருச்சு. சரிங்க. அந்த கட்டி வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. ராமச்சந்திரால ரிமூவ் பண்ணி எடுத்தாங்க. சரிங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த வலி இருக்கு அப்படின்றாங்க. என்ன கட்டின்னு சொன்னாங்க? கேன்சர் கட்டின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ஆனா உங்க நண்பர்? ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, அதோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. சரிங்கம்மா. சரி. உங்க நண்பர் என்ன வயதாகுது? ஆனா பெண்ணா? பெண்ணு மேடம், 30 வயசு ஆகுது. அது ஃபர்தரா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்களா? கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதெல்லாம்? கீமோலாம் கொடுத்தாங்க, ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்க. இந்த மார்பிள் வந்து ஷாக் மாதிரி ஒன்று வச்சாங்க. ஓகே ஓகே. எல்லாமே எடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5-2 மாசமா வந்து வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் திரும்ப ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கணுங்க. திரும்ப ஏதாவது அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணும். மற்றபடி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைன்னா பண்ணிக்கணும். சரிங்க மேடம். நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங் மேம், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. மேம் அம்மாவுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் சார். சரி சொல்லுங்கம்மா. தென் பார்த்தீங்கன்னா போன் பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஷோல்டரில் பயங்கரமாக பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா. லங்ஸில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க? லங்ஸில் நாங்கள் செக் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க சார். நீங்கள் வந்து பயோஸ்கோப் பண்ணால் பெஸ்ட்டு. இது என்ன டெஸ்ட் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டெஸ்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. பட் ஆனால் அம்மா வந்துட்டு புகையிலை, வெற்றிலை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார். இல்லை, கண்டிப்பாக பயோப்சி பண்ணணுமா? பயோப்சி பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிச்சி அது வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பெட் ஸ்கேன் ஒன்று இருக்குது, அது பண்ணி பார்க்கணும். ஓகே சார், கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இப்போது மார்பக புற்றுநோய் வந்து ஒரு புறம் மார்பகம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நேருக்கு சொன்னீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி செஞ்சிட முடியும்னு. அந்த மாதிரி செஞ்ச பிறகு இயல்பான மார்பகம் போலவே அது இருக்குமா? ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் பாடிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை, உடம்புல இருக்கு நம்ம அதே லேடியோட டிஷ்யூ எடுத்து வைக்கிறதுனால அந்த ஃபீல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அந்த நிப்பிள் ஏரியாவில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக திரும்ப அடுத்த ஸ்டேஜில் பண்ணுவோம். பட் we are trying to like almost normal breast மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அந்த ரத்த நாளங்கள்லாம் அதில் அங்கே இருந்து ரத்த குழாய் எடுத்து இங்கே இருக்க அக்கில் இருக்க ரத்த குழாயோட அட்டாச் பண்ணி, இல்லை இங்கே நெஞ்சுக்கிட்ட இருக்க இன்டல் மெமரியாட்டோட பிரான்ச் அந்த ரத்த குழாயோட அட்டாச் பண்ணி மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சப்ளை நல்லாயிருக்கும். இப்போது அது வந்து திருமணத்திற்கு முன்பு நடக்குதுன்னு பொழுது, திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேர் அப்படிங்கிறது வரும். அந்த விஷயம் வரும்பொழுது தாய்ப்பால் சுரப்புங்கிறது எப்படி இருக்கும்? இல்லை, மார்பகம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிரெஸ்ட், அதாவது நம்ம கீழே இருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வைக்கிறதுல வந்து தாய்ப்பால் சுரக்காது. ஓ, இப்போ அதற்கு ஆல்டர்னேட்டிவ்னா இன்னொரு மார்பகத்தை மட்டும் பயன்படுத்த முடியும். இப்போ இதில் வேறு ஏதாவது அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா நம்ம கீமோ அப்படின்னு பேசிட்டோம், ரேடியோ தெரப்பிங்கிறது பேசியிருக்கோம். நிறைய பேர் சர்ஜரி இல்லாமல் மருந்து மாத்திரைகளிலே குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஜென்ரலாக சர்ஜரி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இதை சர்ஜரி பண்ணிட்டு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பியோ இல்லை கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரியோ மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் வரும். பட் சர்ஜரி வந்து முழு மார்பகத்தையும் எடுக்க வேண்டாம். ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாங்கன்னா மார்பகத்தோட ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு சர்ஜரியை வந்து மினிமைஸ் பண்ணிகிட்டே வரலாம், ப்ரொவைடட் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாங்கன்னா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுகிறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மாவுக்கு கட்டி மாதிரி இருக்குங்க, இடுப்புல வயிற்றுக்கு கொஞ்சம் மேல சைடுல இருக்கு. சரிங்க. போய் செக் பண்ணதுல கொழுப்பு கட்டி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனா வந்து அடிக்கடி ப்ராப்ளம், அதாவது ஏதாவது சாப்பிட்டா சேர்றது இல்ல, எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிறதே இல்லைங்க, சாப்பிடறதே இல்ல. சரிங்க. அப்படியே வேற கொஞ்சம் தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டது சேராம வாமிட்டு அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கு. வாயெல்லாம் புண்ணு அடிக்கடி வந்துருது, பெயின் அதிகமா இருக்கு, ஒரு சைடா பெயின் இருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா, இந்த கொழுப்பு கட்டிக்கும் அவங்க சொல்கிற சிம்டம்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. அதனால் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்து இது வயிறு இரைப்பை சம்மந்தப்பட்ட நோயோ இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோயோ இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படிங்களா? என்ன ஸ்பெஷலிஸ்ட் போய் காமிச்சு இது தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும்? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட்டை பாருங்கள். மெடிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து அவங்க எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி பார்த்து, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து அவங்க என்னென்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் புற்றுநோயின்னு வந்ததுன்னா நீங்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரை போய் பார்க்கலாம்.
இல்லை சாதாரண வியாதி அப்படின்னா அவங்களே மருந்து மாத்திரைகள் கொடுத்துருவாங்க. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து ஷியாமலா பேசுகிறோம். என்ன சந்தேகம்மா? டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மாவுக்கு போன வருஷம் வயிறு பெருசாக இருந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சரிங்க. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்தோம், ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அது ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பயாப்சி பண்ணி பார்த்தா அதுலேயும் ஃபைப்ராய்ட் கட்டின்னு தான் சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சின்னதாக நெருக்கட்டி இருக்கு, அது கேன்சர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் செட் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். அப்போ அவங்க லேசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியேஷன் கொடுக்கணும். நாங்க சரிங்கம்மா ஒரு 22 days ரேடியேஷன் கொடுத்தாச்சு. சரிங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீமோ போட சொன்னாங்க. கீமோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. இப்போ மறுபடியும் 3 months அப்புறம் 6 months அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆமா பண்ணணும்மா. பண்ணி பார்த்ததுல 3 months அப்புறம் பண்ணி பார்த்ததுல நார்மல் சொன்னாங்க. சரிங்க. இப்போ ஜனவரியில சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. இது மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க சார். இல்லைம்மா, அது என்ன மாதிரி கட்டின்னு சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது கேன்சர் எண்டோமெட்ரியமா இல்லை கேன்சர் சர்விக்ஸா அப்படின்னு பார்க்கணும். கேன்சர் லிம்ஃப் நோட் சொல்லி சொன்னாங்க. அதான் லிம்ஃப் நோடு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே பரவி இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து இன் டீட்டெயில் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும். அது பார்த்துட்டு என்ன ஸ்டேஜ்னு தெரிஞ்சால் நம்ம திரும்ப வருமா வராதா இல்லை எந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கெல்லாம் சொல்ல முடியும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? டாக்டர் கிட்ட கேளுங்க. இப்போ என் பேர் வந்து ஜவஹருங்க. வணக்கங்க. ஹலோ ஜவஹர் சார், என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு இப்போ லங்ஸில் உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்களேன். ஓகே மேம். லங்ஸில் வந்து லிம்போமான்னு சொல்லி இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க. நான் இப்போ 6 கீமோதெரப்பி சொல்லியிருக்காங்க. சரிங்க. 15 daysக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ 5 முடிச்சிருக்கேங்க. ஓகே. அது இல்லாமல் ஸ்பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு மெடிசனு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி குட். சொல்லுங்க. இது கம்மியாகுங்களா? இன்னொன்று எனக்கு ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 4 கீமோதெரப்பி இருக்குங்க. இல்லை, கண்டிப்பாக கம்மியாகும். லிம்ஃபோமா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணுறது தான் நல்லது. நல்லா கண்டிப்பாக கரெக்ட் ஆகும். அப்படின்னா அதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுங்களா? அது வந்து நாங்கள் 3 months ஒரு செக்அப் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years கழிச்சு சொல்லலாம் கம்ப்ளீட்டாக வரல நல்லா இருக்கீங்க. 5 வருஷம் மினிமம் வெயிட் பண்ணணும். அப்படிங்களா? ரேடியேஷன் இதுக்கப்புறம் ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதான் என்ன ஸ்டேஜ் இருக்கோ. சப்போஸ் அவங்க பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்து ரெசிடுவல் டிசீஸ் இருக்குது இல்லை ஆரம்பத்தில் ரொம்ப பல்கி நோடல் டிசீஸ் இருக்குன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க. சொன்னாங்க சார். இல்லை ரேடியேஷன் தேவைப்பட்டால் கொடுக்க வேண்டியிருக்கும். தப்பு கிடையாது, நல்லது சார். இதில் சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. சைடு எஃபெக்ட் பற்றி நினச்சி பயப்படவே வேண்டாம். ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காது. நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போ பேசின வரைக்கும் சில பேஷண்ட்ஸ் சொன்னது வந்து சின்ன கட்டி மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணோம், கொஞ்சம் லேசாக நெறி கட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. குழந்தைகளுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்குது, ஃபீவர் வருதுன்னா இந்த இடத்துல வந்து நெறி கட்டும்னு சொல்லுவாங்க. இப்போ நெறி கட்டுதுனாலே ஏதோ பிரச்சனையோ அப்படின்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானாங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.